வணக்கம். நான் எம். முர்ஷிதா, 3rd BCA. இன்றைய தலைப்பு: தனியார் பள்ளிகளுக்கு கட்டணம் தர பணமில்லை. அரசு பள்ளிகளின் அருகில் வசிப்போருக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தில் தனியார் பள்ளியில் சேர்க்கை வழங்க திடீர் நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. தனியார் பள்ளியில் LKG அல்லது 1ஆம் வகுப்பு என நுழைவு நிலை வகுப்பில் மொத்தம் உள்ள இடங்களில் 25% இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டப்படி அரசு ஒதுக்கீட்டில் மாணவர்கள் சேர்க்கப்படுவார். அவர்களுக்கான கல்வி கட்டணத்தை மாநில அரசே பள்ளிகளுக்கு வழங்க வேண்டும். ஆனால் அந்த கட்டணத்தை அரசு எப்போதும் மொத்தமாக தருவதில்லை, படிப்படியாக வழங்கி வந்தது. அதை கேட்டு தனியார் பள்ளிகளில் குரல் கொடுத்து வந்தனர். தற்போதுள்ள நிதி நெருக்கடியில் இலவச சேர்க்கைக்கான கட்டணத்தை தருவதில் தமிழக அரசுக்கு பெரும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. எனவே அரசு பள்ளிகளுக்கும் அருகில் வசிக்கும் ஏழை குழந்தைகளுக்கும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளில் இலவச சேர்க்கை வழங்கக்கூடாது என திடீர் நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய இந்த திட்டத்தின் வரும் கல்வியாண்டுக்கான மாணவர் சேர்க்கைக்கு ஏப்ரல் 22 முதல் விண்ணப்பங்கள் பதிவு செய்யப்பட்டு வருகின்றன. tnschools.government.in என்ற இணையதளத்தில் மே 20ஆம் தேதி வரை விண்ணப்பிக்க அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் விண்ணப்பங்களை பரிசீலிக்கும் போது நலிந்த பிரிவு, SIG பாதித்த குழந்தை, மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகள், தூய்மை பணியாளர் குழந்தைகள் ஆகியோருக்கு உரிய ஆவணங்கள் சான்றுகள் அடிப்படையில் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. மாணவர் வசிப்பிடத்தில் இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு இருக்கும் பள்ளிகளில் முதலில் சேர்க்கை வழங்க வேண்டும். இந்த தூரத்திற்குள் அரசு பள்ளிகள் இருந்தால் சம்பந்தப்பட்ட மாணவர்களை அரசு பள்ளியில் சேர்க்க அறிவுறுத்த வேண்டும் என்றும் மாவட்ட கல்வி அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். அதற்கு பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். தங்கள் வசிப்பிடத்திற்கு அருகில் உள்ள அரசு பள்ளிகளில் உரிய கட்டமைப்பு மற்றும் போதிய ஆசிரியர்கள் இல்லாவிட்டால் எப்படி சேர்க்க முடியும் என அவர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். இலவச சேர்க்கை திட்டம் வேண்டாம். இதற்கிடையில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் 25% இட ஒதுக்கீடு படிக்கும் மாணவர்களுக்கு அரசு நிதி வழங்குவதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என தமிழ்நாடு மாணவர் பெற்றோர் நல சங்கம் வலியுறுத்தியுள்ளது. சங்கத்தின் தலைவர் அருமைநாதன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு அளித்துள்ள மனு: இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தில் சேர்க்கப்படும் ஏழை மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் மட்டுமே தமிழக அரசால் தனியார் பள்ளிகளுக்கு வழங்கப்படுகின்றன. அப்பள்ளிகளில் வழங்கப்படும் நோட்டு, புத்தகம், சீருடை, காலணி, எழுது பொருட்கள் போன்றவற்றுக்கு சத்தான சீருடை, மத்திய உணவு போன்றவற்றுக்கு கட்டணம் வழங்கப்படுவதில்லை. தனியார் பள்ளிகள் ஏழை மாணவர்களிடமிருந்து புத்தகம், சீருடை, டைரி, ஷார்ட் டைட் போன்றவற்றுக்கு, கராத்தே, நீச்சல், சுற்றுலா, ஆண்டு விழா போன்றவற்றுக்கு கணிசமான தொகை வசூலிக்கப்படுகின்றன. இதை செலுத்தாத குழந்தைகள் பல வகைகளில் அவமதிக்கப்படுகின்றனர். இந்த ஒதுக்கீட்டில் சேர்ந்த மாணவர்கள் பெரும்பாலும் தனிவிதமாக நடத்தப்படுகின்றனர். ஏழை குழந்தைகள் அருகில் உள்ள அரசு சார்பு பள்ளிகளில் சேராமல் இந்த இடஒதுக்கீட்டின் கீழ் தனியார் பள்ளிகளில் சேர்ந்து விடுகின்றனர். இதனால் அரசு பள்ளிகளில் சேர்க்கை படிப்படியாக குறைந்து சில இடங்களில் பள்ளிகளை மூடும் நிலைமை உருவாகியுள்ளது. எனவே தனியார் பள்ளிகளுக்கு வழங்கும் தொகையை நிறுத்தி அதை இன்னும் கூடுதலாக அரசு பள்ளிகளை வலுப்படுத்த பயன்படுத்தலாம். இதனால் ஏழை குழந்தைகள் அரசு மற்றும் அரசு சார்பு பள்ளிகளில் மட்டுமே சேர்ந்து பயன்பெறும் வகையில் கட்டாய கல்வி உரிமை சட்ட விதிகளில் மாற்றம் செய்ய வேண்டும். இவ்வாறு மனுவில் கூறப்பட்டுள்ளது. நன்றி.